வணக்கமுங்க. மார்கழி மாதம் இன்னைக்கு 1ஆம் தேதிங்க. காலையில் குளிச்சு நேரமே நம்ம ஊர் வேலாயுத சாமி கோயிலுக்கு போயாச்சுங்க. மார்கழி மாதம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சில காரணங்களால் போக முடியாமல் இருக்குங்க. அவங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ முழுசு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே கோயில் போய் நேரடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குமுங்க. இன்றைக்கி மார்கழி மாதம் 1ஆம் தேதிங்கிறதுனாலங்க நாம் குளிச்சுட்டு நேரமே போயிட்டு, அதே மாதிரி முருக பக்தர்கள் மாலை போடுறவங்களுக்கு இன்றைக்கி நேரமே வந்துட்டாங்க. விநாயகரை கும்பிட்டு அப்படியே வேலாயுத சாமி கோயில், சிவகிரியில் உள்ள வேலாயுத சாமி கோயிலில் சுற்றி வந்தோமுங்க. பஜனைங்க. மார்கழி மாதம்னாவே சாம்பிராணி போக போக பக்தி பரவசத்தோட அவங்க பஜனை பாடிக்கிட்டு வந்தாங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா காசி விஸ்வநாதர், எப்பவுமே காசி விஸ்வநாதர் கும்பிடும்போது காசி உங்களை தரிசனம் பண்ணக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை கொடு அப்படின்னு கும்பிடுவோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுங்க. ஆண்டு முழுவதும் பசி இல்லாமல் பசிப்பினி போக்கும் நமது அன்னபூர்ணி தாயார் காசி விசாலாட்சி தாயாரை வணங்கணுமுங்க. காசி விசாலாட்சி தாயாரை வணங்கும் போது எப்பவுமே நமக்கு பசி இல்லாமல் வைத்திருங்க தாயே அப்படின்னு சொல்லி வணங்கணும்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மைமாங்க. குரு பகவான தரிசனம் பண்ணுறங்கிறது அலாதி பிரியம். தெற்கு முன்னா நின்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்குறாருங்க. குரு பகவானை நீங்களும் நம்ம சேனல் மூலமாக தரிசனம் பண்ணுங்கள். இந்த உலகத்துக்கு நம்மளை படைச்ச பிரம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லி பிரம்மாவை கும்பிட்டு பிரம்மா ஒரு சுற்றி இந்த பக்கம் கிழக்கு முன்னா நின்று குழந்தை வடிவத்தில் வேலாயுத சுவாமி பக்தர்களுக்கு அருளாசி வாங்கிட்டு இருக்கிறாரு. மார்கழி மாதம் 1ஆம் தேதி இந்த குளூரில் ஒரு 5-5:30 வேலாயுதனை தரிசனம் பண்ணுறதுங்கிறது அலாதி பிரியம். நீங்களும் வேலாயுத சாமியை கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்த மாதிரியே இருக்குங்க. நம்ம சேனல் மூலமாக வேலாயுதனை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. நல்ல நல்ல தகவலை, குறிப்பாக அந்த மாதிரி ஆன்மீக தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சாமி கும்பிட்டு மார்கழி மாதம்னாவே உங்களுக்கு தெரியுமில்லைங்க, பொங்கல் அடாடாடாடாடா சக்கரை பொங்கலுங்க. அடே அப்பா, சக்கரை பொங்கலுங்க, வெண்பொங்கலுங்க, மிளகு சீரகம் கருவேப்பிலை தலை ஓட்ட வெண்பொங்கல் மணக்க மணக்க ஒரு 5:45 அந்த குளிரில் அடடடட பிரமாதமாக இருந்தது போக. சக்கரை பொங்கலுங்க இனிப்பா, காரத்துக்கு வெண்பொங்கலுங்க. அப்படியே தக்காளி பழ சாப்பாட்டை அப்படியே அள்ளி தக்காளி பழத்தை கடைஞ்சி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இலை நல்லா வெந்திருந்ததுங்க. சூடாக கொதிக்க எடுத்து வச்சாங்க. அந்த பச்சை இலையில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கலுங்க, தக்காளி சாப்பாட்டு 3ஐயும் வச்சு 3 குலைக்கு ஒன்றா சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருந்தது போங்க. குளிருக்கு அந்த சாப்பாட்டுக்கு அந்த டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்ததுங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாக்கில் இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நாளைக்கு காத்தால் நம்ம நேரமே போய் சாமி கும்பிட்டு நேராக போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரசாதம் சாப்பிட்டு வரோம்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான சூழல். எந்திரிக்கும் போதே கொஞ்சம் குளிர் முன்ன பின் இருந்தாலும் கூட அப்படி குளிச்சுட்டு ரெடியாகி போகும்போது பிரமாதமாக நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. முருகனை போய் பார்த்ததுமே அத்தனை குளிர் அப்படியே பறந்து போயிடுது போங்க. முருகன் அந்த பக்தி பரவசமாக கும்பிட்டு வெளியே வந்தது இந்த பிரசாதம். இந்த மார்கழி மாதம் பிரசாதத்துக்கு மட்டும் எங்கேருந்ததே வருமுன்னு தெரியலிங்க அந்த டேஸ்ட்டு. அடாடாடாடாடா அவ்வளவு அருமையாக இருந்தது. ஒருவேளை அந்த குளிருக்கோ அந்த இலைக்கோ அல்லது காலையில் அந்த குளிருக்கு அந்த சூட்டுக்கு அந்த டேஸ்ட்டுக்கான தெரியலிங்க. பிரமாதமாக இருந்ததுங்க. மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்குங்க பயபக்தியோட முருகனுக்கோ ஐயப்பனுக்கு மாலை போடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குடுப்பனம்ங்க. பக்தர்கள்லாம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு போட்டு மார்கழி 30 போகிறாங்க, மார்கழி 10 தேதியிலேயே கோயிலுக்கு போகிறாங்க, அல்லது 48 நாள் கழித்து தை மாதம் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மார்கழி மாதம் மாலை போட்டு காலையில் நேரமே மாலை போட்டு நேரமே மார்கழி 30 காலையில் குளித்து எந்திரிச்சு சாமி தரிசனம் பண்ணுறோங்கிறத ஒரு அலாதி பிரியம். நம்மளை அப்படியே ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரிங்க. 30 நாள் தொடர்ந்து நாம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன். தினம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து கோயிலுக்கு வந்தோம்னா அதே பழக்கத்துக்கு வருதுங்க. அந்த காலையில் அந்த ஜில்னஸ்க்கு அந்த காற்றுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருங்க. அந்த நாள் முழுசுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நாங்கள் சிறுசுலேருந்தே அப்படி தானுங்க. மார்கழி 1னாவே டெய்லி 30 நாள் முழுக்க தை 1ஆம் தேதி வரைக்குங்க நான் காலையில் எந்திரிச்சு குளித்து கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு வர்றது அந்த பழக்கம் தான் இன்றைக்குமே நமக்கு கை கொடுக்குதுங்க. பெரியவங்க சொன்னதாங்க. நேரமே ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் வச்சு ஒவ்வொரு முறைகளை வச்சு முன்னோர்கள் வச்ச முறைகள்லாம் நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறது இப்போ புரிய வருதுங்க.
அருள்மிகு வேலாயுதனை நீங்களும் மார்கழி மாதம் வந்து நாளையிலிருந்து தரிசனம் பண்ணணுங்க. மார்கழி மாதம் நீங்கள் தரிசனம் பண்ண மாதிரி எல்லாரும் தரிசனம் பண்ணணும் இல்லைங்க. அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலு ஃபேஸ்புக் எல்லாரும் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.